இந்த வீடியோவை ஒத்தருமே ஸ்கிப் பண்ணிடாங்க, முழுமையாக பாருங்க. காரணம் என்னன்னு சொன்னா, கொம்மாதுரையில நாங்க இருக்கிறோம். கொம்மாதுரையில அண்மித்த பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு செல்வந்தர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அபிவிருத்தி அடைந்த பகுதி. அதோட இந்த மதிலுக்கு அங்கால பாத்தீங்கன்னா கிழக்கு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் இன்றைக்கு பல பெரிய பொறுப்புகள்லையும் பல புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துல வழிபட்டுட்டு போய், ஆனா இந்த ஆலயம் இன்றைக்கு ஒரு கட்டுமான பணி முடிக்க முடியாத ஒரு நிலையில, பாலஸ்தானம் பண்ணி ஒரு 4-5 வருடங்கள் முடிந்த நிலையில ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடியாம ஒரு ஏற்பாட்டுல காணப்படுது. அந்த வகையில இந்த வீடியோ கட்டாயம் பார்க்கிற நபர்கள் பகிர்ந்து விடுங்க. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த மரத்தை கொஞ்சம் காட்டுங்க அண்ணா, இந்த மரத்தை பாருங்க. இந்த ஆலயமானது ஒரு 200 வருடம் பழமையான ஒரு ஆலயம். 200 வருடம் நிறைய மக்களுக்கு இப்ப கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவாங்க. நம்மட வரலாற்றுல தமிழர்கள்ற வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இயக்கர் நாகர், இப்ப நாகர்கள்ற வழிபாட்டுல மிகவும் ஒரு சிறப்பான வழிபாடு நாகதம்பிரான் வழிபாடு. அப்படி 200 வருடத்துக்கு மேல பால்பலம் வச்சு வழிபட்டு மக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக நோய் நிவர்த்தி, தோஷங்களை நிவர்த்தி செய்த ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயம். அதற்கு பிறகு இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செஞ்சு நாகபூசணி அம்மனாக வழிபட்டிருக்காங்க. அந்த வகையில 108 ராகு கேதுக்குரிய சிலைகள், அந்த வழிபாடுகள் உள்ள ஒரே ஒரு ஆலயம் இலங்கையில இந்த ஆலயம் தான். அந்த ஆலயத்துக்குரிய அந்த சிலைகளுக்குரிய புகைப்படங்கள் நாங்க இணைக்கிறோம். ஏனென்றா அந்த ஆலயம் இந்த வேலைகள் குறைபாடு காரணமாக உள்ள அந்த சுருவங்களை வச்சிருக்காங்க. அப்படி மக்களுக்கு பலகாலமாக தொன்று தொற்று மக்களுக்கு அருள் செஞ்சு திருந்த ஒரு ஆலயம் இந்த நிலையில இப்ப காணப்படுது. ஆகவே அன்பான உறவுகள், கட்டாயம் உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யணும். எல்லாருக்கும் ஒரு கடம் இருக்கு. கோயில் இல்லாத ஒரு ஊர்ல குடியிருக்கான்னு சொல்றீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, மன நிம்மதி. ஆரம்ப காலகட்டத்துல மருத்துவம் எல்லா துறைகள்லையும் மக்களுக்கு ஒரு சேவை செஞ்ச ஒரு இடம் தான் ஆலயம். இப்ப வரலாற்று ரீதியாக பல ஆலயங்கள் இப்படியான நிலையில நிறைய குறைபாடுகளோட தான் காணப்படுது. இதை நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்ம எல்லாரோட கடமையும் தான். இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள், நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி கிழக்கு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பலர் புலம்பெயர்ந்த நாடுகள் என்று இருக்கிறேன். நானும் கூட கிழக்கு பல்கலைக்கழகத்துல படிச்ச ஒரு மாணவன் தான். இந்த ஆலயத்துல நிறைய திறக்கா நாங்க பல்கலைக்கழகத்துல படிக்கக்குள்ள நண்பர்களா வந்திருக்கிறோம். எல்லாம் கும்பிடுது, சில டைம்ல பூச முடியும், அந்த பொங்கல் பிரசாதம் எல்லாம் தருவாங்க. சாப்பிடுத்து போயிருக்கிறோம். சாப்பிடுத்து போய் நான் பட்டம் முடிச்சுட்டேன். ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் பட்டம் முடிச்சுட்டு இன்றைக்கு பெரிய நாடுகள்ல, புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறீங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறீங்க. நீங்க நினைச்சா இந்த ஆலயத்துக்கு இலகுவாக, இப்ப ஒரு ஆள் நினைச்சா முடியாது. ஆனா ஒரு சிலர் நீங்க நண்பர் நினைச்சாலே இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகத்தை முடிச்சு, இந்த ஆலயத்தை ஒரு அழகான முறையில ஒரு நல்ல ஒரு ஆலயம். பெரும்பாலும் இந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை பாருங்க, ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதோட இந்த சுற்றுச்சூழல் நல்ல இடவசதி இருக்கிற ஒரு ஆலயம். ஒரு மாமாங்க கோயில் மாதிரி இந்த ஆலயம் வர வேண்டிய ஒரு ஆலயம். ஆனா பல காரணங்கள், என்ன காரணம் என்று சொன்னா, இதுக்கு இந்த பல்கலைக்கழகத்துல ஒரு வழி இருந்தது. அந்த வழி எல்லாம் தெரியும் தானே, யுத்த காலம் அதுகளால மூடப்பட்டதால அந்த ஆலயம் அப்படியே பின் வழியாலதான் பெரும்பாலும் வாரன்றதாலேயே இந்த ஆலயத்துக்கு வருகைகள் அதுகள் எல்லாம் குறைஞ்சுது. ஆனாலும் கொம்மாதுரை மக்கள், அநேகமா மட்டக்களப்பில் இருக்கிற எல்லா மக்களும் இது அருமை தெரிஞ்சாக்கள், மகிமை தெரிஞ்சாக்கள். இன்றைய வரைக்கும் ஆலயத்துக்கு பல வேண்டுதல்களை வச்சுட்டு வராங்க. நிறைய பேருக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேருக்கு அந்த பிள்ளைகள் கிடைக்காமல இந்த ஆலயத்துக்கு குழந்தைகள் கிடைச்சிருக்கு. நிறைய நோய்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிருக்கு. நாகதம்பிரான் மூலமாக நிறைய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிருக்கு இந்த ஆலயத்துல. அப்படியான ஒரு சிறப்பான ஆலயம். இன்னும் கதைக்கிறேன்னா கதைச்சு கொண்டே போகலாம். ஆனா ஒரே ஒரு விடயம் தான், இந்த ஆலயத்துல நிறைய குறைபாடுகள் காணப்படுது. மடப்பள்ளி கட்ட வேண்டியிருக்கு, நிறைய கட்டடங்கள் குறைபாடாக காணப்படுது. இந்த வர்ண பூச்சிகள் செய்யணும், அதோட இந்த சுருவ வேலைகள் இருக்கு. எல்லாம் முடிச்சு இந்த ஆலயத்தை இந்த 8ஆம் மாசத்துக்குள்ள இவங்க கும்பாபிஷேகம் செய்யணும் என்று விரும்பி இருக்காங்க. இறைவனும் விரும்புனா இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற தனவான்கள், நல்ல உள்ளங்கள், சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நீங்க நினைச்சா முடிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும், மட்டக்களப்புல மிகப்பெரிய கோபுரங்கள் எல்லாம் ஒரு நபர் 2 நபர் கட்டுறாங்க. அப்படி இறைவன் அருளால செல்வம் படைத்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஆலயம் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள உங்களால முடிச்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு உங்கள்ட்ட வளம் இருக்கு. பலர் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு தான் போய் நிதியை கொடுக்கிறதும், நிறைய செல்வத்தை கொடுப்பாங்க, நிறைய சண்டை பிடிச்செல்லாம் காசு கொடுப்பாங்க. நான் தான் நகை செய்வேன், நான் தான் கதவு செய்வேன், நான் தான் நில செய்வேன், நான் தான் இந்த இருக்கிற கூடாரத்தை செஞ்சு தருவேன், நான் தான் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ரோட்டுக்கு கூட கொங்கிரீட்டை கொட்டுறதுல நான் பார்த்திருக்கேன். ஆனால் இப்படியான ஆலயங்கள், ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள், கண்கண்ட தெய்வம், நம்ம நாட்டார் வழிபாடு, நம்ம குல தெய்வம், இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு நம்ம கட்டாயம் செய்யணும். அதோட இந்த ஆலயத்துல வளர்ச்சிக்கு பலர் உதவி செஞ்சிருக்காங்க. இதுக்கு முதலுமே பலர் செங்கலடி, கொம்மாதுரை, வந்தாரமுலை,
மாவடி பம்பு வாழைச்சேரை வரைக்கும் இங்கால வந்து மட்டக்களப்பு வரைக்கும் இளைஞர்கள் கூட எல்லாரும் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் பல உதவிகளை செய்யலாம். அதோட நான் மேலைக்கு இந்த ஆலயத்துல அந்த குறையறிக்கிற கட்டுமானங்கள், அடுத்தது இந்த ஆலயத்துல சில சில புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையும் மேல வந்து நான் ஒரு கட்டா இணைக்கிறேன். அதையும் பாருங்க. அதோட ஆலயத்துல தொலைபேசி இலக்கம், ஆலயத்துல அக்கவுண்ட் நம்பர், ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தின நம்பர் எல்லாத்தையும் வந்து நாங்க இணைக்கிறோம். அதாவது அன்பான உறவுகள் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு ஒரு இறைவன் அமைப்பு தான் இங்க வந்தது. நானும் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சது இந்த ஆலயத்துக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறேன். இந்த வருடத்தோட ஒரு விடிவொன்று கிடைச்சு இந்த ஆலயம் பெரிய நடந்து இந்த ஆலயத்தை நிர்வாகத்துல நிறைய கஷ்டப்படுறாங்க. என்னோட சொல்ல இந்த ஆலயத்தை ஒரு நிலைமையை கொண்டு வரணும். வேற அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு 4-5 வருஷம் போனா நிர்வாகம் மாறும். ஆனா வந்து இந்த நிர்வாகத்தை இருக்கக்குள்ளேயே இந்த ஆலயத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். இந்த ஆலயத்தை ஒரு எப்படி சொல்றேன், ஒரு நல்ல ஒரு அமைவிடம் இருக்கிற ஆலயம், சிறப்பு வாய்ந்த ஆலயம், வரலாற்று தொன்மை வாய்ந்த ஆலயம், மகிமை இருக்கிற ஆலயம் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து உங்களோட மனசு, உங்களோட செயற்பாடு, பல செல்வந்தர்கள் ஒத்துழைப்பு இருந்தா இந்த ஆலயத்தை வந்து அழகான முறையில உருவாக்கி மக்களுக்கு ஒரு மகிமை கிடைக்கக்கூடிய இடமாகவும், மக்கள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த ஆலயத்தை நாங்க மாற்றுவோம். இவங்க மாற்றுவாங்க, இதுல நம்பிக்கை இருக்கிறதுக்கு. ஆகவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலதிகமா உங்களுக்கு இந்த ஆலயம் பத்தி தெரிஞ்சாலும் கீழே வந்து நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம் உங்களோட கருத்துக்களை. அதோட உங்களால முடிஞ்ச சின்ன உதவியா இருந்தாலும் கட்டாயம் செய்யுங்க. சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவாங்க. நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க மனசு வச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆலயமும் பெரிய லெவலில் வரும். அண்ணாக்கள் தான் அழைச்சிருந்தாங்க இந்த ஆலயத்துல வீடியோ போட சொல்லி, அவங்களுக்கு நன்றி. கட்டாயம் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தாக்களுக்கு நன்றி. ஆலய நிர்வாகத்தினருக்கு நன்றி. உதவி செய்யணும் என்று இந்த வீடியோவை பார்த்து நினைக்கிற உறவுகளுக்கு நன்றி. அதுபோல பகிர்ந்த அனைவருக்கு நன்றி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.